வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வேன், நேர்மையாய் வாழ்வேன், உண்மையாய் வாழ்வேன், நீதியாய் வாழ்வேன். நான் இனிமேல் மாற மாட்டேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். கையில் தட்டி தேவன் நன்றி சொல்றார். இந்த வசனத்தை கொண்டு வர it was a lot of struggle because why? சும்மா ஒரு வசனத்தை எடுத்தோம் மக்களுக்கு கொடுத்தோம்னு இருக்க முடியாது. அதிகமா தேவ சமூகத்துல நிற்கும் பொழுது I am reaffirming and confirming and again this word. ஏன்னா ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா டபால் எடுத்து சொல்றது இல்லை. கர்த்தர் அது உள்ளுக்கு என்ன டைனமிக் வச்சிருக்கிறாரு, என்ன டைனமிக்ஸ் வச்சிருக்கிறாரு, என்ன ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து எப்படி நம்ம ஜனங்கள் கொடுக்கணும். இந்த வார்த்தை உறுதியாய் செயல்பட வேண்டும், இந்த வார்த்தை தொடர்ந்து செயல்பட வேண்டும், என்ன காரியங்களை செயல்பட வேண்டும், கர்த்தர் எதை காரியங்களை செயல்பட. அண்டர்ஸ்டாண்ட், ஒரு வார்த்தை வரும் பொழுது it has its own way of doing things. வார்த்தைங்கிறது ஒரு விதை, பக்கத்துல சொல்ல ஒரு விதை. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சும்மா புது வருஷத்துக்கு ஒரு வார்த்தை கொடுப்போம் எங்கேயாவது உருவி கொடுக்கறது இல்லை. தேவன் தாமே இந்த வருஷத்துல நம்மை கொண்டு போற காரியங்கள், செயல்படுத்த வேண்டிய காரியங்கள், உருவாக்கப்பட வேண்டிய காரியங்கள், அந்த வார்த்தை உங்கள் நிலை கண்ணாடியிலே அல்லது நிலை வாசலிலே நிறுத்தப்பட வேண்டும். Now you need to take this word and meditate every day. It's not just positive confession. I don't believe on just positive confession. There's nothing to positively confess when you don't have substance. அப்பனா ஏதாவது ஒரு காரியம் நம் வாழ்க்கையில புட்டிப்பு இல்லாவிட்டால் நீங்க சும்மா வானம் எனக்கு உதவி செய்யும், யூனிவர்ஸ் எனக்கு உதவி செய்யும், அது எனக்கு உதவி செய்யணும் கேட்டா யாருமே உதவி செய்ய முடியாது until it is given permission to act. Now understand what is universal law. அண்ட சராசரங்களுடைய லாவே வந்து ஒருத்தருக்கு கீழ்ப்படியலாம். ஆனா நாமோ கீழ்ப்படியாத ஜெனரேஷன். ஆனா அண்ட சராசரங்கள், வானங்கள், பூமிகள், சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள், அண்ட சராசர லோகங்களும் ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. சொல்லுங்க பக்கத்துல, ஒரு வார்த்தை. அப்படின்னா அவைகள் எல்லாம் ஒருவனால் உருவாக்கப்பட்டது, ஒருவனுடைய வார்த்தை கேட்டது. ஆனா நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா போற வர வார்த்தை எல்லாம் கேட்கறது. புரியுதா இல்லையா? அப்ப அண்ட சராசரங்கள் சகலமும் என்னத்தினால ஒருவன் வார்த்தை கேட்டு வாழ்கிறது. But for us, we listen to too many voices. We got Amma's voice, Akka's voice, Auntie's voice, Mama's voice, Appa's voice. We got friends' voice, TikTok voice, Facebook voice. So because I thank God, I don't think so the universe has Facebook. Anybody ever discovered that? I don't think so in the universe there's TikTok. I don't think so in the universe there's Facebook and anything. Nothing operates. It only operates by one man's word. பக்கத்துல சொல்லுங்க, ஒருவர் சத்தத்தை கேட்டு நடக்குது. அந்த நாட்கள்ல நம்மளுக்கு சபையில அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டா, ஏன் இந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த காலத்துல எந்த சோசியல் மீடியாவும் இல்லை. அப்ப இங்கேருந்து சொல்லுகிற வசனங்கள் மக்களுக்கு தெய்வ வாக்கா இருக்கு. இருக்கீங்களா இல்லையா? அவங்களுக்கு தேவ வாக்கா இருந்தது. ஏன்னா தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தையே பரலோகத்திலிருந்து வந்தது என்று நான் நம்பின காலம். எங்க பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதுக்கு மேல ஒரு அப்பீல் இல்லை, நத்திங். சோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள் உண்டு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சோ அப்படியாப்பட்ட வாழ்ந்த காலங்கள் உண்டு, நேரங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம நம்புற எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்றதுக்கு நமக்கு மீடியா இருக்கு. That means everything we talk has something that challenging. நம்ம எல்லா நம்பிக்கையும் பின்னால வந்து அதை கெடுக்கிறதுக்கு பல சவுண்டுங்க வர்றதுனால நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஜெபம் பண்ண முடியாது, நேரம் இல்லை, அதுக்காட்டி ஒரு கால் வரும். நம்ம ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா முடியாது, அந்த அசதி நம்மளை பண்ண விடாது. சோ இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு மன உளைச்சலை அதிகமாக கொடுக்கிறது. பக்கத்துல சொல்ற மன உளைச்சல். மன உளைச்சலுக்கு காரணம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள சில நேரத்துல நம்ம கேட்கிற சத்தம் மன உளைச்சல் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கிட்ட சொல்ற காரியங்கள், நம்ம கேட்கிற காரியங்கள் மன உளைச்சல் உண்டாகும்.
அது நல்ல காரியமா கொடுக்கலாம். யாராவது பிடிக்காதவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஓ அப்படியா, ஆமா இருக்கலாம் அப்படின்னு நம்பினோன்னு இந்த ஜீவ அந்த விதை உன் உள்ளத்துல ஆண்டவர் போட்டார, அது செத்து போயிடும். அந்த வருஷ பிரகாரம் நீ அதை வளர விட்டீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதத்தை நடத்தும். நீ நினைக்கிறத காட்டிலும் நீ எல்லைகள் பெரிதான். God will enlarge you because God wants to do great things. உன்னை உருவாக்க, உன்னை enlarge பண்ண, உன்னை மேன்மைப்படுத்த தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போ ஒரு தகவல் சொல்றான், என் பிள்ளைகளுக்கு நான் காசு சேர்த்து இதை சேர்த்து அதை சேர்த்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு விரும்புறார். விரும்பும் போது அந்த குடும்பம் என்ன செய்யுது, அதை நோக்கி போகணும். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகளோ அந்த குடும்பமோ அதை நோக்கி போவான்னா then the whole passion and the vision and that he has will be destroyed. ஆனால மறுபடியும் சொல்லுகிறேன், அண்ட சராசரங்களோ ஒருவன் வார்த்தை கேட்டு அது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள், அந்த பூமியில வாழ்கிற மனிதர்கள் பல குரலை கேட்கும். Are you clear? Are you clear? So இன்னைக்கு உண்டாகிற வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க என்னோட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு ப்ரே பண்ண போறேன். That this word வாசிங்க என்னோட சேர்ந்து 1 Chronicles 1 உபாகமம் 4 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். நான் அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியரோட கதை. அவனா வாழ்க்கையில அந்த குடும்பமே தோத்து போன குடும்பத்தின் கதை. இந்த யாபேஸ் என்கிறவன் இந்த காலகட்டத்துல வேதத்துல முத்திரை படித்த காரணம், அவங்களுடைய வரலாறு பார்த்தோம்னா அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தாய். ஒரு நிலை இல்லாம அவனை பெற்றெடுக்கும் போது பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல துயரங்கள் என்னென்னலாம் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு தெரியல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது யாபேஸ் என்று பேர் வைத்தார். யாபேஸ் என்ற அர்த்தம் வழி. நம்ம பார்த்திருக்கோம், சில குடும்பங்கள் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற அந்த காலகட்டத்தில் என்னென்னவோ கடந்து போயிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்களை கடந்து போயிருப்பாங்க, எவ்வளவு வேதனை கடந்து போயிருப்பாங்க, நஷ்டத்தை கடந்து போயிருப்பாங்க. அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும், அவள் நிம்மதியா இருந்திருக்க முடியாது, பல சேலஞ்சஸ். எத்தனை பேரு மாசமா இருக்கும் போது கண்ணீர் தான் அவங்க வாழ்க்கையா இருந்திருக்கும். கை தூக்காதீங்க, வேணாம் வேணாம் வேணாம், தெரியும் தூக்கினா எல்லாருமே தூக்குங்களா, எல்லாம் பாதி பேர் கை தூக்கிங்க. எனக்கு மாசமா இருக்கும்போது எத்தனை பேர் ஐயோ என் கண்ணீருக்கே அளவில்லையேன்னு சொல்றவங்க கை தூக்கு. பரவாயில்ல தூங்கு, ஒண்ணு தானே, அங்கிட்டலாம் அப்படி தூக்குற மாதிரி இருந்துச்சு, பாதி காரணம். ஓகே, உங்க குடும்பம் புள்ள மாசமா இருக்கும் போது you went through lots of problem. மத்தவங்கலாம் தங்க தொட்டியில போட்டு லாலா அப்படியா, நீங்க கஷ்டப்படலையா? அந்த பிள்ளை மாசமா இருக்கும் போது அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், ஏதோ ஒரு கொடுமைகள், துயரங்கள், எத்தனை பேர் மறுபடியும் ஓகே ஓகே இப்பதான் இன்ஸ்டால்மெண்ட் கை தூக்குறீங்க. ஓகே ரைட். இதெல்லாம் கடந்து போற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த கடந்து போய் அந்த கஷ்டங்களை கடந்து போகும்போது நம்ம என்ன சொல்றோம், இந்த பிள்ளை பெக்கிறது கூட எதுக்குடா பெக்குறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடி கலைச்சிடலாம்னு கூட நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு சிலது வந்து தப்பிச்சு பிறந்திருக்கும் இல்லையா? அந்த பிள்ளை மாசமா இருக்கும்போது ஐயோ பேசாம கலைச்சிடலாம் பிள்ளைய அப்படின்னா உங்களுடைய சோகமும் உங்களுடைய வருத்தமும் அந்த பிள்ளை இந்த பூமிக்கு வர்றதுக்கு கூட தடையா இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் கை தூக்க சொல்ல மாட்டேன். To give a child that time situation we go through a lot. பேசாம இந்த பிள்ளைய கலைச்சிடலாமா அப்படின்னு நினைச்சவங்க ஜெனரலி எல்லாரும் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில 3 பிள்ளை பார்த்துச்சுன்னா ஒரு பிள்ளைய கலைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்பனா நம்ம எடுக்கிற முடிவுனால ஒரு உயிரை கொள்ற அளவுக்கு நம்ம துக்கமும் பயமும் நம்மளுக்கு கடந்து போயிருக்கு. சில பேர் அலாட்சியமா இது பண்ணிடுவாங்க, அனாவசியமா பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லி அது போதும்னு கூடயும் அவங்கள இது பண்றது இருக்குது. But it's so bad and sad. அந்த சோக கதைக்கு நான் கொண்டு போக விரும்பல. But what I'm
trying to say, இந்த யாபேஸ் பிறக்கும் போது அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் மத்தியிலே அவன் பிறந்தான். அவன் சகோதரர் காட்டில் அவன் எழுந்தவன் காணப்பட்டாலும் அப்படி ஒரு சூழ்நிலை அது அவனுக்கு வேதனை கொடுத்து அவன் வாழ்க்கையிலே முன்னேற முடியாத சூழ்நிலையில உண்டான. எவ்வளவுதான் அவன் நல்லா இருந்தாலும், எவதான் அவன் ஜபிச்சாலும், எவதான் அவங்க கத்தருக்குள்ள இருந்தாலும் அவன் வளர முடியாத ஒரு சூழ்நிலை அவனை போராடி கொண்டே இருந்தது, அவனை அமுத்தி கொண்டே இருந்தது. That's why sometimes we see our families, certain families cannot go far. போற மாதிரி இருக்கும், ஆனா போக முடியாது. அப்ப யாபேஸ் அந்த ஒரு கட்டத்துல வந்து சொல்ற, ஆண்டவரே ஏன் நான் பிறந்தது நான் விரும்பி நான் நியமிச்சு நான் இப்படிதான் பிறக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் வாழணும்னு சொல்லி நான் கேட்கல. ஆனா நான் பிறக்கும் போது என் தாயின் வேதனையை என் தலையில் சுமத்தினார். அவன் இன்னசென்ட் சைல்ட். ஆனா நான் பிறக்கும் போது என்ன, என் தாய் என் தலையிலே என்னத்தை சுமக்கிறான், சுமந்த வச்சா, என்னத்தை தூக்க வச்சா, வலி. யாபேஸ் என்று சொன்னால் வலி. நான் பிறந்த பிறப்பே ஒரு வலி. நான் பிறந்த பிறப்பே ஒரு அலட்சியம் பண்ணப்பட்டது. நான் பிறந்த பிறப்பே தள்ளிவிடப்பட்டது. நான் பிறந்த பிறப்பே கேவலமானது, ஈனமானது, ஏளனமானது. எத்தனை பேர் நான் சொல்றது எங்கேயோ ஃபீல் பண்றீங்க? நான் சொல்றது ஏதாவது எங்கேயாவது ஃபீல் பண்றவங்க இருக்கீங்களா? நம்ம பிறப்பு ரொம்ப பரிசுத்தமா நீங்களா பரலோகத்துல வந்த ஏலியன்ஸ் மாதிரி இருக்கீங்க. நம்ம பிறப்பு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறா இல்லையா? ஏதோ ஒரு காரியம் நம்ம கடந்து வரோம். ஏதோ ஒரு வெறுப்பு நம்ம பிள்ளைங்கள, சொந்தக்காரங்க நம்மள மட்டம் தட்டி இருப்பான். பிறந்தாலும் இதெல்லாம் ஒரு பிள்ளைய அதை மூச்சா பாரு, இது ஏன் அப்பா மாதிரி இல்லை, இது ஏன் அம்மா மாதிரி இல்லை, இது எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு சொல் நம்ம பாதிப்புல உண்டாகும். நம்ம பிறப்பு ஏளனமாய் பேசியிருக்கோம். அதன் மத்தியில அவன் ஒரு போதும் ஆண்டவரே, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரியான ஒரு சொல், இந்த விதமான ஒரு சூழ்நிலை, ஒரு முன்னேற முடியாத ஒரு வேலை, முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கையில எவ்வளவு பண்ணாலும் மேல ஏற முடியல, அது எங்கேயோட முடிச்சுக்குவோம் ஆண்டவரே. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்னோட வரலாறை நீ அழிச்சிட்டு எனக்கு புது வரலாறை உண்டாகு. I want my past to be erased. பக்கத்துல சொல்லுங்க, I want my past to be erased. என்னோட பழைய வாழ்க்கை, என்னோட பழைய எண்ணங்கள், பழைய சூழ்நிலைகள், கடவுள் அதை என்ன செய்யணும்? இப்படி செய்யுங்க, நல்லா வேகமா செய்யுங்க. உங்களுக்கு இந்த தாலு போட கத்து கொடுக்கல, நீங்க இப்படி பண்றது பார்த்தா என்ன மங்காத்தாவா அது போட கத்து கொடுக்கல ப்ளீஸ். நீங்க இப்படி போடுறத பார்த்தாவே தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் வேணா செத்து போயிட்டா அந்த ராத்திரி பூரா அப்படிதான் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? So I'm not trying to say that, but நான் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று வரைக்கும் முடிச்சு என் வாழ்க்கை எல்லாம் சரியாகணும். I'm done with it. என் ஈர்வான வார்த்தைகள், எளிவான வார்த்தைகள், முரண்பட்ட வார்த்தைகள், எனக்கு சொல்லி வளர்த்த வார்த்தைகள், எங்க அம்மா நீ பிறந்ததே ஒரு சாபம்னு சொன்னா, எங்க அப்பா நீ பிறந்ததே ஒரு வீணா பணம்னு சொன்னா, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, அந்த வருத்தத்தின் மத்தியிலே, அந்த சோதனையின் மத்தியிலே, அந்த ஈனத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சம்திங் இல்ல, இந்த இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு போனியா, நாசமா நீ போயிடுவேன், நீ உருப்படவே மாட்டேன்னு நம்ம மேல் போட்ட வார்த்தைகள். Are you with me? Are you with me? அது மேல் போட்ட வார்த்தைகள். When people put words on us when we are young, அந்த புட்பட்ட வார்த்தைகள். பட் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அதை மாற்றி உனக்கு உன் எல்லையை பெரிதாக்கி உன்னை மேன்மைப்படுத்துகிற காலம் இதுவே. இந்த காலம் இதுவே. You must be ready and prepare yourself for what God wants to do in your life. Allow God to do things in your life. Allow God to move in your life. அதான் வாசிங்க அந்த வார்த்தையை. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய்
நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அப்பனா அவன் என்ன கடந்து போனாலோ அதை அப்படியே அவன் மேலே அவன் வைத்து விட்டான். Now so many things in our life we carry is actually unnecessary. நம்ம வாழ்க்கையில நம்ம சுமந்து போய்கின்ற காரியங்கள் actually நம்ம சுமக்க வேண்டிய காரியங்கள் இல்லை. முதலாவது நம்ம தமிழ்னா B40, B20, B80, B9, B எல்லாம் Bல போட்டாங்க 7 வழிகள். அப்ப நம்ம தமிழனா பிறந்தது நம்ம தப்பா? ஏன் குத்தமா உன் குத்தமா? யார் குத்தம்? God has his own variety of creating things. ஆண்டவன் பண்புள்ளவன் மரியாதை உள்ளவன் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நீங்க தமிழன்னா கேங்ஸ்டர் 4-7 பேரா பிடிச்சிட்டானுங்க, சேலஞ்ச் பண்ணி பிடிக்கிறானுங்க அவங்களோட ரெக்கார்டு. நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை முறை தரம் கெட்டு அட்டிக்கு முந்திலாம் ஒரு சாவல மோளம் அடிக்க மாட்டோம். நல்ல தமிழா இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, அடக்கொடக்கமா அமைதியா துக்கத்தோட அடக்கணும். இப்பெல்லாம் அடக்கமா பண்றானுங்க, அநியாயம். அது துக்க வீடு இல்ல, செலிப்ரேஷன். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்தை செலிப்ரேட் பண்றது எஸ், தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஐயோ வித்மியானோ So understand this. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிற காரியங்கள், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பப்பு குட்டிச்சு வெறிச்சு சாவறானுங்க. மாசத்துக்கு 1000 கணக்கில் பப்புல ஸ்பெண்ட் பண்றானுங்க. ஏன்? something is not right somewhere. அப்ப நம்முடைய ஜனங்களுக்கு விடிவு காலம் வராதா? நம் குடும்பத்துக்கு விடிவு வராதா? நம் பிள்ளைகள் தரமாய் வளர முடியாதா? நம் பிள்ளைகள் நல்ல சம்பாதிச்சு நம் குடும்பங்களை நடத்த முடியாதா? நம் பிள்ளைகள் நல்ல சம்பாதிச்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா? நம் பிள்ளைகள் 1000 கணக்காய் சம்பாதித்து மினிமம் ஒரு 5000 சம்பாதித்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நம் பிள்ளைகளோட தரம் உயராதா? 16 வயசு ஆனவனே அது ஒரு சாபக்கேடு. அஞ்சலியில சுத்துதுங்க, எவன் பின்னாலேயோ சுத்துதுங்க. அவன் வாழ வைப்பானான்னு தெரியாது, எதை நம்பி போதுன்னு தெரியாது, நம்ம பையன் எதை நம்பி ஓடுறானுன்னு தெரியாது. ஆனால் இனிமே ஃபேமிலி ஹீலிங் சென்டர்ல அப்படியாப்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது. ஏனென்றால் தேவன் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி நம்முடைய குடும்ப சாபங்களை நீக்கி நம் தரத்தை உயர்த்துவார். Are you with me? That we have to change history because your history changes. நம்ம ஹிஸ்டரியை மாற்றக்கூடியவர்கள். மா ஃபேமிலி சென்டர் மாற்றிக் கொண்டு இருக்கிறது. ஃபேமிலி ஹீலிங் சென்டர் எந்த அளவு இல்லாமல் சரித்திரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகள் சரித்திரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேசத்திலே சரித்திரத்தை மாற்றுகிறோம். பிரதமர் நமக்கு போடுகிற மெசேஜ்க்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. அவர் மைண்ட்ல ரெவரண்ட் சொன்னா ஜேம்ஸ் சுப்பையா மட்டும் தான் ஞாபகம் வரும். God is changing the landscape whether you are in or you are out. முடிவெடுத்து இனிமே இந்த விளையாட்டு வேணும். Get serious somewhere. நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா உங்க எல்லைகளை அவர் பெரிதாக்குவார். அப்பனா இதுவரைக்கும் இருந்த உங்களோட போராட்டங்கள், இதுவரைக்கும் இருந்த உங்க பைனான்சியல் ப்ராப்ளம், இதுவரைக்கும் நீங்க சாதிக்க முடியாத காரியங்கள், என்னது பணக்காரன் ஆயிடுவீங்கன்னு சொல்ல வரல, பட் முன்னே எத்தனை பேருக்கு எல்லாம் இருக்குது, நல்லா சமாளிக்கிறீங்க, போறீங்க வரீங்க, காடு வீடு, ஆனா ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதியில ஒரு நாளைக்கு நிம்மதியா நாட்கள் உட்காந்து அப்படின்னு உட்கார முடியல. என்னால முடியும். ஒரு நாள் 2 நாள் கூட வெளியில போகாம ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டு வீட்டுல இருக்க முடியும், சந்தோஷம், எதையுமே நினைக்காம. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். காலையில எந்திரிச்சோன வருத்தத்தின் சோறை சாப்பிடக்கூடாது. என்ன நடக்குமோ, என்ன பண்ணுவோமோ, இந்த பிசினஸ் வருமோ, அது போவோமோ. காலை எந்திரிச்சோன
மன சமாதானத்தோடப்பா என்று சொல்லுவது கண்கள் நன்றி துதி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். When a man has no life like that, you are finished. என்ன நடக்குதோ, என்ன லாபமோ நஷ்டமோ மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, I don't care. When morning I take a cup of coffee, நான் ஆண்டவரே என் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், என் சபையோர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ராபா லாதாபா ஷாபா தாபா. நிறைவான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. செழிப்புனா எப்படி தெரியுமா? இல்லாட்டி போனாலும் உங்ககிட்ட இருக்கிறதா மக்கள் நம்புவாங்க. உங்ககிட்ட இல்ல, ஆனா உன்னை பார்த்தா நீ இல்லைன்னு சொல்றதா நம்ப மாட்டாங்க. ஓகே, நீங்க வேற ரகம், அதனால சொன்னா உங்களுக்கு புரியாது. போட்டுட்டு மினுக்கிறதுனால பணக்காரன் that's not what you meant. நீ இல்ல, உண்மையிலே இல்லன்னு சொன்னாலும் எவ்வளவு நம்ப மாட்டான். பிகாஸ் நீ செழிப்பா இருக்க, நீ செழிப்பா இருக்கிற, தேவனுடைய செழிப்பாய் வைத்திருக்கிறார். நீ இல்லன்னு சொன்னாலும் எவ்வளவு நம்ப மாட்டான். சேஞ்ச் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு நம்புவாங்க சொல்லுங்க. என்கிட்ட இல்லப்பா சொன்னா எவ்வளவு நம்புவாங்க. அது வச்சிருக்கோம். Because செழிப்பு என்பது வந்து God will show people that you lack nothing. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை, அவர் இருப்பதனாலே நான் எந்த காலத்திலும் கடந்து செல்வேன், செழிப்பாய் என்னை வைத்திருக்கிறார். That's what God is assuring you. That God is speaking to you. உனக்கு அந்த செழிப்பு வேணும்னா then you have to make decision in your life. You have to make changes in your life. You need to obey. You got to say to God, I'm going to change. I'm going to change from everything. I'm going to make a decision. நான் சரிப்படுத்த போகிறேன். புரியுதா இல்லையா? சரிப்படுத்த போகிறேன். ஆனா சரிப்படுத்துவோம். தேவன் நம்முடைய டெண்டை, நம்முடைய கொஞ்ச நேரம் அங்கெங்க போக முடியும். I'm going to finish it. Why so much you want to go here? நான் சரிப்படுத்த போகிறேன். தேவன் எனக்கு செழிப்பை கொடுக்க போகிறார். கொடுக்க போறார் இல்ல, அந்த செழிப்பை மேன்மைப்படுத்த போகிறார். என் எல்லை பெரிதாக போகிறது, நன்மையும் பெருமையும் என்னை சூழ்ந்து வரப்போகிறது என்று நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியம். எல்லோரும் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் say God, என் எல்லைகளை பெரிதாக. நேற்று வரைக்கும் நான் கண்டது, நேற்று வரைக்கும் நான் பார்த்தது எல்லாம் மாறி போகட்டும். எல்லாம் மாறி போகட்டும். என்னை செழிப்பாக்க மாட்டேன். என் எல்லைகளை செழிப்பாக்கும், என் எல்லைகளை பெரிதாக்கும், என் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நடத்தும். இனிமேல் உன் வார்த்தைகளுக்கு 100க்கு நான் கேள்விப்பட்டு நான் உமக்காக வாழ்வேன், உன் சத்தியத்திலே வாழ்வேன், உன் உத்தமத்திலே வாழ்வேன், உன் நேர்மையிலே வாழ்வேன், நீதியாய் வாழ்வேன். என் குடும்பத்தை தேவனுக்கு நேராய் கொண்டு போவேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். என் எல்லைகள் பெரிதாகும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஒரு தீங்கும் என் வாசல் அணுகாதபடிக்கு நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தை கட்டுவோம். அவர்கள் சபையிலே நிலைத்திருப்பார்கள். என் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். என் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். என் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். என் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். கையில் தட்டி தேவன் நன்றி சொல்றோம்.